50 நாள்ல கதையே மாத்துவோம்டா சீரியஸ்ல. இன்னைக்கு 4:25. நேத்தாச்சும் பரவாயில்ல, 5 மணிக்கு அலாரம் வச்சு 5:30 இருந்தோம். இன்னைக்கு சுத்த மோசம், 6 தான் ஏன்ச்சான். டைம் வேற ஆயிடுச்சு. வெயில் மூஞ்சி மேலே அடிக்கிறான். நம்ம சீக்கிரமா போனாதான் காலேஜுக்கு கிளம்ப முடியும். அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்து கடைக்கு போயிட்டு நீ தேவையான முட்டையை வாங்கிட்டு வந்து அடிக்க வச்சான். அப்புறம் பாலை குடிச்சிட்டு வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ரெடி ஆகிட்டு காலை உணவு சாப்பிட்டு அப்புறம் ஃபிஷ் ஆயில் எடுத்து ஒன்று போட்டேன். கைஸ், நான் ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ பாடி ரொம்ப பெயினாக இருக்கும் அப்போதான் யூஸ் பண்ணேன் ரெக்கவரிக்காக. எப்பயுமே ஒரு ஃபேட் அதிகமாக உள்ள மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, அப்போதான் அப்சார்ப்ஷன் நல்லா பெட்டராக இருக்கும். அப்புறம் மதிய உணவு சாப்பிட்டு லைட்டாக கேண்டீனில் போயிட்டு கிரேவிங்ஸ் ஆகுதுன்ட்டு ஒரே ஒரு எள்ளு கேக் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் சரியான பசி. வந்ததும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன். எப்பயுமே பனானா சாப்பிட்டு ஜிம்முக்கு போவேன். சரி ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா தூங்கிட்டேன். எழுந்து பார்த்தா மணி 8. சரியான சாக்கு. சரின்ட்டு கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு பேக் அப்புறம் பைசப் ஒர்க் அவுட் தான். கொஞ்சம் லேட் ஆனதுனால பேக் 2 வேரியேஷன், பைசப் 2 வேரியேஷன் போட்டேன். இல்லைன்னா எப்பயுமே 3 வேரியேஷன் போடுவேன். சரின்ட்டு இன்னைக்கு பேக்ல ஹரிசாண்டல் வேரியேஷன் 1, வெர்டிகல் வேரியேஷன் 1 போட்டேன். அப்புறம் பைசப்க்கு ஒரு 2 வேரியேஷன் போட்டேன். அப்புறம் கைஸ் போட்டு முடிச்சுட்டு கையை பார்க்குறேன், கையெல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டுக்கான். கிளவுஸ் தான் ஒன்று வாங்கி போடணும்னு நினைக்கிறேன். சரின்ட்டு நீ ஒர்க் அவுட்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தோசையை சாப்பிட்டு அப்புறம் எடிட்டிங்லாம் பார்த்துட்டு 10 தூங்கிட்டேன். நீங்களும் வீடியோ பார்த்து தூங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம்டா. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.